அப்படியே ஃபுல் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. 100% பியோர் வெஜ். வீடியோ காலில் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சமைக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹாப்பி டே டு ஆல். நான் மோகனா விஜய் அண்ட் இது சாக்லேட்டா கிச்சன். சமைக்கலாம் வாங்க. எஸ், ஒரு வாரமும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷஸை இன்ட்ரெஸ்டிங்கான கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து சூப்பராக செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இந்த வீக் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேவரட்டான டிஷ் வந்து வச்சிருக்காங்க ஒரு அழகான சூப்பரான கெஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். எஸ் மேம், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. எஸ் ஃபைன், உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் கௌரி. ஆக்சுவலி சென்னையில் இருக்கேன். என்னோட நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர் தான், கவுண்டம்பாளையம். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிஷ் வந்து சமைக்க போகிறோம்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் நிறைய எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஓகே. நான் வந்து நான்வெஜ் ஸ்டைலில் இன்னைக்கு வெஜ்ஜில் பண்ண போகிறேன். நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ்ஜில் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஒரு டீச்சர் அப்படின்னு வந்து சொன்னீங்க இல்லையா? ஸோ எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சரா இல்லை வந்து அப்படியே ஜாலியாக ஜோவியலாக இருக்க டீச்சரா? ஜாலியான டீச்சர் தாங்க. ஜாலியான டீச்சர் தான். அது வந்து இப்போ சமைக்கிறப்ப தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வந்து ஜாலியான டீச்சர் அப்படி சொல்லிட்டு. எஸ், சமைக்கலாமா? கண்டிப்பாக. ஆல்ரெடி உங்களை மாதிரியே வந்து ஒரு கியூட்டான ஸ்மார்ட்டான டீச்சர் வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. என்னமோ சிக்கன்லலாம் வந்து கார்லிக் சிக்கனோ ஹனி சிக்கனோலாம் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் வந்து எங்கள் ஷோக்கு 2வது டீச்சர் தெரியுமா? சமைப்போமா? ஷூர். எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் வந்து வெஜ் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் சென்னா யூஸ் பண்ணியிருக்கேன். சென்னாயில் நம்ம வந்து என்ன பல்சஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பச்சைப்பயிறு, கருப்பு சுண்டல், தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து அவரை, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதில் வேணாலும் நம்ம இதை செய்யலாம். நான் வந்து ஒயிட் சென்னா, ஏன்னா குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒயிட் சென்னா எடுத்திருக்கேன். ஸோ சென்னா ஆக்சுவலாக வந்து சென்னா வந்து ஒரு 8 hours நம்ம ஊற வைக்கணும். 8 hours. ஸோ நைட்டே நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் சென்னா கூட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சென்னா கூட நம்ம பூண்டு கார்லிக். ஓகே. எத்தனை பல் எடுத்துருக்கோம்? ஒரு 5 or 6. ஏன்னா இது வந்து ஆக்சுவலி ஒரு 200 கிராம்குள்ளே தான் இருக்கும் சென்னா. ஓகே. ஸோ அதுக்குள்ளே எடுத்தால் போதும். சில்லி பவுடர். ஓகே. இது ஒரு 1 or 1.5 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. இந்த ஆல்ரெடி 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதனால் இதில் போட்டுறேன். உப்பு நான் வந்து கிரைண்ட் பண்ணுறங்காட்டி நான் கல்லுப்பு எடுத்துருக்கேன். ஸோ கல்லுப்பு நம்மளோட லைட்டாக, நிறைய போட வேண்டாம், லைட்டாக ஒரு சால்ட் டேஸ்ட்டுக்காண்டி நம்ம ஒரு ஃபேவருக்காக. எஸ், இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது நான் சொன்னதை வந்து இதை கிரைண்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரீமரில் வைக்க போகிறோம். இதில் தான் ஃபிஷ் ஷேப் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் தட்டில். சரிங்களா? எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து கொஞ்சம் சின்னதாக ஒரு 2 மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம டேரெக்டாக தட்டிலேயே வச்சு பண்ணலாம். இல்லை நீங்கள் கையில் வச்சு பண்ணினாலும் அப்படி பண்ணிக்கலாம். நான் தட்டில் வச்சே பண்ணுறேன். ஜஸ்ட் அந்த ஓவல் ஷேப். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சப்பாட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா சப்பாட்டியாக இருந்தால் உடஞ்சிரும். அதனால் ஒரு நார்மல் ஃபிஷ் ஷேப் அந்த ஓவல் சைஸ் கொண்டு வந்துட்டு சென்டரில் ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஹோல்ஸ் நம்ம ஜஸ்ட்டு எப்படி போட்டால் போதும். ஓகே. ஸோ நமக்கு வந்து அந்த நம்ம ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல், ஒரு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ஓவல் ஷேப்பில் கொண்டு வரும்போது. ஓகேங்களா? ஸோ எஸ் மேம், இதை நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணுறப்போ வந்து இதுக்கு தண்ணி ஏதாவது ஆட் பண்ணலாமா? லைட்டாக ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணி அதை அரைகிற அளவுக்கு பண்ணாமல் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 4 சைஸ் வந்து ஓவல் ஷேப்ஸில் பண்ணியிருக்கேன். நார்மல் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி. நிறையா பேர் ஃபுல் ஃபிஷ்ஷாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காண்டி நான் ஃபிஷ் ஷேப்லேயும் நான் நடுவில் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். ஒரு 5 to 10 minutes ஆகும். க்ளோஸ் பண்ணிடலாம். மீன்வைல் நம்ம வந்து ஃபிஷ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிப்போம். ஃபிஷ் மசாலா. எஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ அதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இது ரொம்ப காரமாலாம் இருக்காது, ஏன்னா கிட்ஸ் சாப்பிட்றப்போ இல்லை காஷ்மீரி சில்லி பவுடரை பொறுத்த வரையும் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. ஸோ கரம் மசாலா 1 ஸ்பூன் போதும்.
கொஞ்சம் மஞ்சத்தூள். எஸ், ஓகே. அது கூட வந்து நம்ம இப்போது மாவை வந்து மசாலா மிக்ஸ் வந்து நம்ம கூட அதில் மீனில் வந்து பிடிக்கிறதுக்காண்டி ரைஸ் ஃப்ளோர் போட போகிறோம். ஓகே. இது எவ்வளோ ஸ்பூன் போடும்? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். எஸ். கொஞ்சமாக சால்ட்டு போய் சேர்த்திப்போம். ஏன் கொஞ்சமாக சொல்கிறேன்னா நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருப்போம். ஓகே. ஸோ அதனால இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்தி இதெல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். எஸ். ஸோ ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே கொஞ்சம் வெட்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஓகே. மசாலா எண்ணெயில் வராமல் இருக்கிறதுக்கு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஓகே கொஞ்சம் ஆயில் இதில் ஊற்றி கலக்க போகிறோம். கொஞ்சம் ஆயில் கூட. எஸ். கொஞ்சம் ஆயில் ஊற்றி கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இதோடய சேர்த்து நீங்கள் தண்ணி ஆயில் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? ஓகே. ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறக்காண்டி இப்போ நம்ம ஆயில் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆயில் ஒரு 1 or 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஓகே மேம். ஸோ நம்ம வந்து மீன்வைல் நம்ம வந்து ஃபிஷ் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு வந்து இந்த ஃபிஷ் ரெடி ஆனதும் வெந்து ரெடி ஆனதும் நம்ம இதை அப்ளை பண்ணி ஒரு 5 minutes அந்த ஃபிஷ்ஷில் விட்டுட்டு நம்ம கல்லில் பேனில் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகே. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை பார்த்துடலாம். ஓகே. ஸோ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நல்லாவே வெந்துருச்சு. எஸ். ஸோ இதெல்லாமே மூவ் ஆகுது. ஓகே. வெந்துருச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். சரிங்களா? ஓகே மேம். நீங்கள் இங்கே மட்டும்தான் வந்து சமைக்கிற பழக்கம் இருக்கா இல்லை வந்து வீட்டில் எல்லாம் சமைப்பீங்களா? நான் சமைக்காமல் எப்படிங்க எல்லோரும் சாப்பிட்டு போவாங்க? ஓகே. ஸோ அதை வந்து உங்கள் ஆத்துக்காரர் கேட்டுருவோமா நம்ம? கண்டிப்பாக கேட்டுருவோமா? கேட்டுருவோம். பட் அவர் இல்லையே. அவர் இருக்காரு, எங்கள் கூடயே தான் இருக்காரு. வீடியோ காலில் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சமைக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுவோமா? ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ உங்கள் மிஸ்ஸஸ் வந்து எங்கள் கூட வந்து இருக்காங்க. மேடம் வந்து இங்கே மட்டும்தான் சமைப்பாங்களா இல்லை வீட்லேயும் வந்து சமைப்பாங்களா? 10 years சாப்பிட்ருக்கீங்க, பழகிடுச்சு. இல்லை நல்லா சமைக்கலைன்னு சொன்னால் இங்கேருந்து அவங்க சென்னை வந்தாங்கன்னா அடி வாங்குவீங்க அப்படிங்கிற பயத்தில் இது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், நாங்களாம் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கோம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே, உங்கள் மிஸ்ஸஸ் செஞ்சதில் உங்களுக்கு அப்படியே ஒரு பிடிச்ச டிஷ் அப்படின்னா வந்து என்ன டிஷ் சொல்வீங்க? பிரியாணி. இப்போ வந்து வெஜ் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு செஞ்சுருக்காங்களா இது வரைக்கும்? ஓகே, சாப்பிட்டுமே நல்லா இருக்கும். ஓகே சார், ஃபைன். ஸோ எஸ், உங்கள் மிஸ்ஸஸ் வந்து இங்கே எங்களுக்காக அழகாக வந்து குக் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு விஷஸோட சேர்த்து ஒரு அழகான லவ் யூன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அவங்க முகம் வந்து புன்னகையில் பூத்து போயிடும். என்ன சார் நீங்கள் வைக்கப்படுறீங்க? ஓகே. இன்னொன்று தேங்க்யூ பாபா. இன்னொன்று போதுங்க, எங்கெங்க இங்கே விட இங்கே வைக்க அதிகமாக இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். பாய். ஆமாம், இதில் ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ நமக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஃபுல் ஃபிஷ், அப்படியே ஃபுல் ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இதில் வந்து ஃபிஷ் மசாலா அப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து இந்த ஆடட் கலர்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவும் போடுறது? கலர் போடுறதுக்காக, அதை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக வந்து கலர்? இல்லை மேம், அதுதான் நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ நல்லா ஹீட் ஆகிடுச்சு போல. எஸ். நம்ம என்ன பண்ணலாம்னா வச்சதும் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சவுண்ட் வரணும். கரெக்டா? எஸ் எஸ். நம்ம போட்ட மசாலாலாம் எதுவுமே ஸ்ப்ரெட் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம மசாலா கலக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு கலக்கிக்கணும் சொன்னேன். ஓகே. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணி கூட கொடுக்கலாம். ரச சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். வேணும்னா மயனஸ் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகளை இப்போல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக மயனஸ் வச்சு தான் சாப்பிட்றாங்க. அவங்கன்னா சிக்கன்ங்கிறாங்க. ஸோ சிக்கனில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அந்த அளவுக்கு ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. மேம் ஆக்சுவலி இது வந்து ரியலான ஃபிஷ்ஷோட ஸ்மெல்லே வந்து வருது. எசன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா? மேம் 100% பியோர் வெஜ்.
ஸோ எஸ் மேம், வெஜிடேரியனுக்கான ஃபிஷ் வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. எஸ், பார்க்கறதுக்கே வந்து நிஜமாலுமே ஒரு ஒரிஜினல் ஃபிஷ் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தான் இருக்குது. பார்க்கறதுக்கே பயங்கர கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது, டெம்ப்டிங்காக இருக்குது, எப்படா இதை சாப்பிடுவோம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ சூப்பரான டிஷ் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. ஸோ உங்களுக்காகவே வந்து எலிவேடோ சாஃப்ட்வேர்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்கக்கூடிய ஒரு அழகான சூப்பரான கிஃப்ட். தேங்க்யூ. ஸோ எஸ், வெல்கம் சார். தேங்க்யூங்க. ஸோ எஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டிஷ்ஷை வந்து சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ரொம்பவே சிம்பிள். வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் எங்களோட டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து இந்த சாக்லேட்டா கிச்சனில் சமைக்கலாம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது சாக்லேட்டா கிச்சன், சமைக்கலாம் வாங்க.